குட், வெரி குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். சிஸ்டர் ஜெபித்தது போல நாம் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறதுனாலே அவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார். ஸோ இந்த நாளிலே நமக்கு மொத்தம் 9 சப்ஜெக்ட், அதில் 13 பாடங்களை முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இது 14வது பாடம். உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். ஆமா, இதுல மொத்தம் 9 லெசன்ஸ். இன்றைக்கு நாம் 5வது லெசனை நாம் படிக்க போறோம். இப்பொழுது நாம் கேள்விக்கு நேராக போய்விடலாம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நல்லா தெரியும். ஸோ நான் யாரிடத்துல கேட்கிறேனோ நீங்கள் அந்த பதிலை சொல்லலாம். எஸ் பிரதர். Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர்றதுனால நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் பெற்றுள்ள மெய்யான எஸ் வாசிக்கலாமா? யார் வாசிக்கிறாங்க? விசுவாசத்தினாலே நாம் பெற்றுள்ள மெய்யான நீதியாகிய தேவ நீதியும் பரிசுத்தமும் நம் என்னவாகிற்று. வெரி குட். எஸ் கிறிஸ்டியன் ஜெபன். புதிய மனுஷனாய் நம்மை ஆக்கிற்று. ஓகே. விசுவாச page 86 first paragraphல பாஸ்டர். எதுல இருக்குமா? 86 முதலாம் paragraphல இருக்கு பாஸ்டர். page 86. ஓகே ஓகே. வேற என்ன இருக்கு? இது சரியான பதில் தான். வேற என்ன இருக்கு? விசுவாசத்தினாலே நாம் பெற்றுள்ள மெய்யான நீதியாகிய தேவ நீதியும் பரிசுத்தமும் நம்மை என்ன வாக்கிற்று. வேற யாரும் என்ன எழுதியிருக்கீங்க? இதோ சரியான பதில் தான். தேவனுடைய சாயலாக மாற்றிற்று. அதுவும் கிறிஸ்டியன் ஜெபன் சொன்னது சரியான பதில் தான். 85வது பக்கத்துல பாருங்க, மிடில் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ரெண்டும் நம்ம சொல்லலாம். இப்போ மெய்யான நீதிக்கும் பொய்யான நீதிக்கும் என்ன வித்தியாசம்? மெய்யான நீதி என்றால் என்னது? பொய்யான நீதி என்றால் என்னது? இதுதான் உங்களுக்கு ஆழமா மனசுல பதியும். அப்பா 10 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு அப்புறம் அடுத்த கொஸ்டினே யோசிச்சிடக்கூடாது. கிறிஸ்டியன்லாம் அப்படிதான் யோசமா இருக்கு. அப்பா நான் மார்க் வாங்கிட்டேன். இதை யோசிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. திரும்ப கேட்கிறேன் பாருங்க. ஃபேக் ரைச்சஸ்னஸ் இருக்கு, மெய்யான நீதி இருக்கு. வெரி குட். மெய்யான நீதி தேவ நீதி, பொய்யான நீதி மனித நீதி. ஓகே. இன்னும் அதை குறித்து யாரு சொல்றீங்க? பாருங்க. பாவம் அறியாதவர் எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை தேவநீதி ஆக்கினார். அது மெய்யான நீதி. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை விசுவாசிப்பதினால் வருவது மெய்யான நீதி. நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தால் நீதிமான் ஆக முடியும் என்பது பொய்யான நீதி. நான் சொல்றேன், கவனிங்க. விசுவாசத்தினால் நாம் பெற்று கொண்டுள்ளது தேவ நீதி. நாம் மறுபடி பிறந்த பொழுதே நாம் யாவரும் தேவ நீதி ஆகிவிட்டோம். நம்முடைய ஆவி மனுஷனில ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் தெரிந்ததா? இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து பவுல்
இந்த வசன நம்பராவது நீங்க ஞாபகம் வைத்திருக்கணும். யாராவது எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேலர்களுக்கு தேவ நீதியை பற்றி நாலேஜ் இல்லை. எந்த வசனம் சொல்லுது? ரோமர் 10:2, 3, 4. யாராவது ஒருத்தர் பொறுமையா வாசிங்க, கவனிங்க. ஐயோ இஸ்ரவேலர்களே, நீங்கள் தேவ நீதியை பற்றி அறியலையே, இன்னும் உங்களுடைய கிரியைகளை அல்லவா நம்புகிறீர்கள், உங்களுடைய விருத்து சேதனத்தை அல்லவா நம்புகிறீர்கள். சிலுவைக்கு பிறகு பவுல் சொல்றார், சிலுவைக்கு முந்தி வேற, சிலுவைக்கு அப்புறம். வாசிக்கலாமா? எல்லாரும் கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோமர் 10 பாஸ்டர், ரோமர் 10 2, 3, 4. பொறுமையா வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப நம்ம எல்லாரும் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். சோ எனவே நாம் யாவரும் தேவ நீதிமான்கள். இது எங்கே நடந்திருக்குது என்றால் நம்முடைய ஸ்பிரிட் மேல நடந்திருக்கு. அதனால இதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. மறந்து போகக்கூடாது என்பது மாத்திரமல்ல, இதை அடிக்கடி திங்க் பண்ணணும். இல்ல, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு வசனம் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும். அது சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட நீதி. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே முடியும். விசுவாசத்தினால் வராத நீதி பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். பட் காஸ்பல் என்ன, சுவிசேஷம் என்ன, நல்ல செய்தி என்னவென்றால் நாம் யாவரும் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 2க்கு போயிடலாம். Thank you, Lord. அன்னைக்கு பவானி ஸ்கிரீன் பண்றாங்களா? Yes, Pastor. Yes. Very good. கொஸ்டின் வந்திருக்கா? கிறிஸ்டியன் ஜெபன் ஓட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தா நீ அதையே பார்த்து வாசிக்கலாம். எஸ் எஸ், இப்ப ஸ்கிரீன்ல வந்துட்டு. 21ஆம் நூற்றாண்டில் தேவன் மூலமாக இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் யார் மூலமாக இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? ஒன் வேர்ட் ஆன்சர், கிரேஸ் சிஸ்டர். எங்கள் மூலமாக. சொல்லுங்க திரும்ப. எங்கள் மூலமாக, என் மூலமாக. என் மூலமாக நீங்க தைரியமா சொல்லுங்க, சரிங்களா? வெரி குட். யோசித்து பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பேஜ் 8-9 கடைசி பேராகிராஃப். கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்ற ஒரு வெளிப்பாடு பவுலிடம் இருந்தது. அவருக்குள் ஒரு புதிய மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பவுல் புரிந்து வைத்திருந்தார். அவர் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, மாறாக தேவன் அவர் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பவுல் அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இசைந்திருந்த ஒரு புதிய பவுல் அவருக்குள் இருந்தார் என்பது அவருக்கு தெரியும். அவர் அந்த புதிய பவுலை அவருக்குள் வாழும் கிறிஸ்து என்றே அழைத்தார். காரணம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என் மூலமாக வாழுகிறார் என்று அவர் தன் மறுபடியும் பிறந்த பகுதியை சுட்டி காண்பித்து சொல்லும் அளவிற்கு அந்த ஐக்கியம் அவ்வளவு வலிமையானதாக இருந்தது. இல்ல? ஆமா. பழைய ஏற்பாட்டுல தேவனோடு ரொம்ப ஐக்கியமா இருந்த யாரு சொன்னுங்க ஒருத்தர்? ஏனோக்கு. அதை விட பெஸ்டா இருந்தது என்னோட தெரிஞ்சு தாவீது இல்ல?
ரொம்ப பர்சனலா தேவனோடு பழகி இருந்தான். சங்கீதம் ஆ? ஆமா, சங்கீதம் எழுதுன பாருங்க. ஆமா, இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப் அகடு போய் நம்ம என்ன சொல்லுகிறோம்? நாம் இயேசுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். இதை எப்படி நம்ம தைரியமா சொல்ல முடியும்? எந்த வசனத்தின் அடிப்படையில நாம் இயேசுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று? இயேசு நம்மை பற்றி என்ன சொன்னார்? தேவர்கள் ஆ தேவர்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு நமக்கு நம்ம சர்டிஃபை பண்ணதுனால தைரியமாக நம்ம சொல்ல முடியும். இதுக்கு பல உதாரணங்கள் கூட சொல்ல முடியும் பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடா நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் எதனால நிலைத்திருக்கிறோம் என்று இயேசு சொன்னார்? வார்த்தை அவருடைய அப்பத்தினாலும் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால் நாம் அவரிலே நிலைத்து இருக்கிறோம். எவ்வளவு சாதகமான வசனங்கள், நம்மை பலப்படுத்துகிற வசனங்கள் இருக்கு பாருங்க. ஆமா, குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க கம்யூனியன் எடுங்க. தினந்தோறும் எடுக்கிறது தவறல்ல, சரிங்களா? நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆமா, பல காரியங்கள் இதை பற்றி சொல்லுகிறார். அதை கூட வாசிக்கும்படியாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். எந்த அதிகாரத்திலே கம்யூனியனை பற்றி நம்ம நல்லா அறிந்து கொள்ளலாம்? யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6 இல்ல? பாருங்க, 56வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே இருக்கிறேன் என்று சொல்லல, நிலைத்து இருக்கிறேன். எவ்வளவு பெரிய மேட்டர்ல. ஆமா, இதுல பங்கு பெறாதவன் இடத்துல ஜீவன் இல்லை. அப்ப நாம் அதுல பங்கு பெறுகிறதுனால நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, தேவ சாய நம்மிடத்துல இருக்கிறது, தேவ ரூபம் இருக்கிறது, தேவனே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நாம் தேவர்களாக இருக்கிறோம். நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாது இல்ல? ஒருவனும் உங்களை என்னுடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது, பிதாவுடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு பாருங்க. ஸோ எந்த நேரத்திலும் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பெரிய மோசமாயிற்று சூழ்நிலை, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல. ஆமா, அந்த 82வது சங்கீதத்துல சொல்லியிருக்க வார்த்தையை நம்ம கேன்சல் பண்ணணும் இல்ல? நீங்கள் தேவனுடைய அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆனாலும் மனுஷனை போலதான் மடிந்து போவீங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க மனிதர்களாக வாழ மாட்டோம் அப்படி என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக எழும்புங்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த பந்தியிலே, திருவிருந்தியிலே பங்கு பெறுகிறதுனாலே உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறது. 3வது கேள்விக்கு போயிடலாம். எஸ். எந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற ஆபத்தில் இருக்கிறார்கள். எந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற ஆபத்தில் இருக்கிறார்கள். எஸ் சிஸ்டர் அனட்டா. நாங்க கர்த்தருக்குள்ள வளரும் போது எங்களுடைய பழைய மனுஷனில் காணப்படும் அந்த பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளை குறித்தும்
அதே ம் நேரம் தேவன் நமக்குள் வைத்திருக்கின்ற புதிய மறுபடி பிறந்துள்ள ஜீவனை எவ்வளவு அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அதிக ம் அதிகமான விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இப்படியா ஓகே, சுயத்துல சார்ந்து கொள்வார்கள். பல புது வெரி சிந்தையில குட். தாங்காம சார்ந்து கொள்ளாம தங்களோட சுயத்துல சான்சஸ் கூட. ஓகே, பாருங்க, எந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற ஆபத்தில் இருக்கிறார்கள் என்றால், தேவன் தங்களுக்குள் வைத்திருக்கிற புதிய மறுபடியும் பிறந்த ஜீவனை எவ்வளவு அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவர்கள். பேஜ் 90ல மிடில் இருக்கு பாருங்க, நான் அந்த பேராகிராஃபை வாசிடுறேன். சிம்பிளா நீ யோசிச்சுக்கிடுங்க. ஜீவன் அல்ல, அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு பாருங்க, டிவைன் லைஃப், ஜோயே லைஃப். 2வது பேராகிராஃப். சத்தியம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்குள் வளரும் போது நம்முடைய பழைய மனுஷனில் காணப்படும் நம் பலவீனங்கள் மற்றும் நம் குறைபாடுகளை குறித்தும், தேவன் நமக்குள் வைத்திருக்கிற புதிய மறுபடியும் பிறந்த ஜீவனை எவ்வளவு அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அதிகமான விழிப்புணர்வை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் உண்மையில் தன் சுயத்தை சார்ந்து கொள்ளுகிற நபராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் இதே மனநிலைதான் இன்று உளவியலிடமும் காணப்படுகிறது. எப்பவுமே நம்ம என்ன ஞாபகம் வைத்து கொடுக்கணும்னா, எனக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு, டிவைன் லைஃப் இருக்குல்ல. இதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனுடைய ஜீவ நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு. எப்படியே நீங்க அப்படியே ஒரு 1 or 2 minutes இமேஜின் பண்ணுங்க. இப்பொழுதே உங்களுக்கு உள்ள இருந்து அந்த லிவிங் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கு. சண்டே இன்னொரு சர்ச்சில் நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா அநேகர் சுகமடைந்தாங்க. டைம் இல்லை, கடைசியில் நிறைய பேர் சாட்சி சொல்லவும் ஜெபிக்கவும் வந்தாங்க. அதில் ஒரு சகோதரி வேகமா சொன்னாங்க, பிரதர் என் காலெல்லாம் நம்னஸ் இருந்தது, நீங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்த பொழுதே இந்த நம்னஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா 7:38 தான். ஒரே ஒரு நிபந்தனை, அதுல என்ன நிபந்தனை இருக்கு? விசுவாசமா இருக்கிறவன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு. நீங்க எல்லாரும் விசுவாசமா இருக்கிறோம் இல்லையா? நாம் யாவரும் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறதுனால 24/7 ஆல் த்ரூ யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. எனவே நீங்க டிராவல் ஆரம்பிக்கும் போது இந்த உணர்வு ஞாபகம் வரணும். 7:38 இயேசு சொன்ன வார்த்தை. ஒரு வீட்டுக்குள்ள கால் வைக்கிறீங்க, அங்க இந்த உணர்வு வேணும். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். ஒரு ஐசியூல போறீங்க, அதே போல தொலைபேசியில ஏதாவது கேட்குறாங்க, எனக்கு ஜாபு போயிட்டு ஆண்டி நான் எக்ஸாம் எழுத போறேன், உடனே இந்த உணர்வு இன்றைக்கு வந்துடும். எப்பவுமே இந்த உணர்வு நம்மை விட்டு போகவே கூடாது. இந்த உணர்வு இல்லாதவர்கள் மனித பலனை சார்ந்து கொள்ளுகிறார்கள் என்று ஆண்ட்ரூ மக் எழுதுறார். அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. எந்த பிரச்சனையையும் சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, இந்த குவெஸ்சன்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதே நேரம் இந்த கர்த்தருக்குள் நாங்க வளரும் போது இந்த பழைய மனுஷனில் காணப்படும் பலவீனங்கள், குறைபாடுகள் ஆத்மாவில இந்த சரீரத்துல இருக்கிறது ரெண்டையும் குறித்து அறிந்திருக்கணும் என்று சொல்றார். 2. ஆனா ஜீவன் வர்றது நீங்க சொல்ற ஜீவன் வழிபடணும். அதே நேரம் எனக்குள்ள யோசிச்ச நாக்கள் குழம்பி போறதுக்கு ரீசன், ரசிக்கப்பட்ட பிறகுமே இப்படி இருக்கிறதுக்கு பழைய மனிதனுடைய சுபாவங்கள் இன்னும் இந்த சரீரத்திலையும் ஆத்மாவிலையும் காணப்படுதுன்றதும் விளங்காமல் தானே குற்ற உணர்ச்சிக்க போறாங்க.
இல்லையா? நான் நினைக்கிறேன் I'm just நம்முடைய trying to நீங்க clear எல்லாருமே the அந்த ஸ்டேஜை என்ன விட்டு சொல் தாண்டிட்டோம். தாண்டிட்டோம் தாண்டிட்டேன். இல்லையா? ஆ ஓ, ஏன்னா நீங்க செய்தியை கேட்குறீங்க, இந்த புஸ்தகங்களை ப்ரிப்பேர் பண்றீங்க, குற்ற உணர்வுல இருந்து விடுதலை இல்ல ஆகி விட்டீர்கள். இது பாருங்க, இதுல நிலைத்திருக்க வேண்டும். இதுல நான் எதிலே நிலைத்திருக்கும்படியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால், இந்த சிந்தனையில போன கொஸ்டின்ல பார்த்தோம், நாம் இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல பார்க்கிறோம், என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், சுகமளிக்கிற வல்லமை, பிரச்சனைக்கு தீர்வு என்னுடைய உள்ளத்திலிருந்து 24/7 பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இமேஜின் பண்ணுங்க. குறை இருக்கிறதா? மாம்சத்துல குறை இருக்குது, ஆத்துமா அதாவது எண்ணத்துல குறை இருக்குது, என்னுடைய ஆவி மனுஷன்ல குறை இல்லை. ஸோ பி சாட்டிஸ்ஃபைடு வித் தட். அண்ட் ஆல்சோ இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் இல்லையா? என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் இதை அறிந்த பழைய ஏற்பாட்டிலையும் இருந்திருக்காங்களே, எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்களேன். எலிசா பேசுறாங்க, என் வார்த்தை இன்றி இனி ஒரு நாளும் மழை வராது. அப்போ பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த லைஃப், அந்த பவர், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வானத்தை அடைச்சிருது. நீங்க இமேஜின் பண்ணுங்க. நான் பேசும்போது நீங்க பிரதர் அடுத்த கொஸ்டினுக்கு வாங்கன்னு போயிடக்கூடாது. எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க. இது பெரிய ஒரு மேட்டர். நீங்கள் தனியாக இல்லை, தேவனாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போயிட்டே இருக்கு. கசப்பையோ சலிப்பையோ நீங்க மனசுல வச்சிருந்தா நீங்க எதை சார்ந்து கொள்ளுகிறீர்கள்? சுயபலனை சார்ந்து கொள்ளுகிறீர்கள். அப்படிதான் எழுதுறாருல்ல. எப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் வெளியே செல்லும் என்றால், அந்த உணர்வு இருக்கட்டும், சலிப்பு சோர்வுல இருந்து முற்றிலுமாக வெளியே வாருங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் உண்டாக்கிட்டு. கணவனை பிள்ளைகளை மன்னிக்க முடியலைன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க சுயபலத்தினால அது முடியாது. அதே வேளையிலே நீங்கள் அந்த ஜீவ தண்ணீரை அறிந்து, அந்த வல்லமையை அறிந்து நீங்க என்ன செய்யணும்? உங்க கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ ஒரு சோர்வு வரும் பொழுது நீங்க அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுங்க. அதுதான் எழுதுறாரு. ஜீவ தண்ணீரை எவ்வளவு அதிகமாய் சார்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, இதுல விழிப்புணர்வு உடையவர்களா இருக்கணுங்கிறார் இல்ல? மாம்சபலத்தை நம்புகிறவர்கள் சலித்து போவார்கள், கோபப்படுவார்கள். ஆனால் அந்த நித்திய ஜீவனை, அந்த ஜீவ தண்ணீரை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப நான் வேணும். நீங்க அதில் கூட சைட்ல எழுதணும்னா எழுதிக்கிடலாம். பேஜ் 90ல அந்த மிடில் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. அது பக்கத்துல ஜான் 7:38 அதை குறித்து இயேசு அந்த ஜீவ தண்ணீரை குறித்து மிக அழகாக எழுதியிருக்கிறார். உங்க பாரத்தை நீங்க சுமக்காம இருக்க வேண்டும் என்றால் இதை குறித்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஒரு 2 நிமிடங்கள் நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிங்க. நீங்கள் இப்பொழுது கடந்து வருகிற ஒரு பலவீனமாக இருக்கலாம், சரீரத்துல உள்ள ஒரு பலவீனம், வியாதியா இருக்கலாம். அந்த நித்திய ஜீவனை, அந்த லிவிங் வாட்டரை கட்டவிழ்த்து விடுங்க. அப்படியே இமேஜின் பண்ணுங்க. உங்களுடைய சிரசின் மேல உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் அருளுகிற அந்த ஜீவ தண்ணீரை தேவன் உங்க சிரசில ஊற்றுகிறார். ஒரு பெரிய பக்கெட் நிறைய நம்ம தலையில அந்த ஜீவ தண்ணீரை தேவன் ஊற்றுகிறார். அது உங்களுடைய
சிரசிலே அந்த ஜீவ தண்ணீரை தேவன் ஊற்றுகிறார். அது அப்படியே வழிந்து உங்களுடைய மண்டை ஓட்டுக்குள்ள, உங்க பிரெயினுக்குள்ள போகுது. அங்க இருக்கிற தேவையில்லாத கவலை, அந்த எண்ணம், கவலையை கொண்டு வர்ற எண்ணங்கள் அப்படியே அது எல்லாம் வாஷ் அவுட் ஆகுது. பயத்தை கொண்டு வருகிற எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் மாறுகிறது. உங்க பிரெயினுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகுது. இனி மறதி கிடையாது. இனி எதிர்மறையான எண்ணங்கள் கிடையாது. வசன எண்ணத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். அது அப்படியே உங்க கழுத்து வழியாக, உங்க ஷோல்டர் வழியாக அப்படியே சரீரம் முழுவதும் பாய்ந்து செல்லுகிறது. சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் சுகமாக்குகிறது. எல்லா பலவீனங்களும் இப்போ வெளியே போகுது. எல்லா கட்டிகள் இப்பொழுது அப்படியே மறைந்து போகிறது. அந்த லிவிங் வாட்டர்ல இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் உங்க சரீரம் முழுவதையும் ஹீல் பண்ணுகிறது. பலப்படுத்துகிறது. எழுதி இருக்கிறபடி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனினால் உங்களை அந்த ஜீவ தண்ணீர் நிரப்புகிறது. உங்கள் பலவீனமான கால்கள் இப்பொழுது பலன் அடைகிறது. பாருங்க, எழுதி இருக்கிறது, மான் கால்களை போல பலன் அடைகிறது. நம்னஸ் எல்லாம் மறைந்து போயிற்று. பலன் உண்டாயிற்று, ஜீவன் உண்டாயிற்று. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும், நாடி, நரம்பு, எலும்பு, தசைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பாய்ந்து வந்து சரீரம் முழுவதும் பலனடைந்து உங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இனி நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசப்பு உங்களை விட்டு போயிற்று, சலிப்பு போயிற்று, வெறுப்பு போயிற்று. ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல், ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப். இயேசுங்கிற அதிசய நாமத்தினால அவருடைய நன்மையும் கிருபையும் இந்த ஜீவ தண்ணீர் மூலமாக உங்களுக்கு உண்டாயிற்று. நன்றி சொல்லி அப்படியே நம்ம கண்களை திறப்போம். நீங்க இதெல்லாம் நீங்க அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமா, அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்காக நீங்கள் இப்படி கட்டவிழ்க்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், 1 கோடி ரூபாய் கடனை, அந்த அம்மா அழுது பயந்து போய் இருக்கிறாங்க. வீடு வந்து ஏலத்துக்கு எழுதி விட்டாங்க. நீங்கள் விசுவாசத்திலே கிரியை செய்வது அது ஜீவ தண்ணீரை திறந்து விடுவது. இப்ப நம்ம அதைத்தான் திறந்து விட்டோம். இது விசுவாச கிரியை. நம்ம வந்து கண்களை மூடி தேவனோடு இணைந்து நம்ம இமேஜின் பண்றோம். ஐ எம் ஹீல்டு, ஐ எம் எம்பவர்டு, ஐ எம் எனர்ஜைஸ்டு. அந்த கோர்ட்டுக்கு அலையிறாங்க 10-12 வருஷம். அந்த கோர்ட்டு கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து காலில் போட்டு மிதிச்சேன். ஜீவ தண்ணீரை திறந்து விட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவ தண்ணீரை திறந்து விட்டார்? சொல்லுங்க. பாருங்க, நானே சொல்லிடுறேன்.
பேசினார். இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி ஜீவ தண்ணீரை திறந்து விட்டார். இப்பொழுது இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு ஊற்றுங்கள் என்று சொன்ன பொழுது ஜீவ தண்ணீரை திறந்து விட்டார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசருடைய நாற்றம் எடுத்த சரீரத்துக்குள்ள ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்தார். எச்சிலாலே ஒரு இதை உண்டு பண்ணி சேற்றை உண்டு பண்ணி கல்லுல தடவுனார் கண்கள்ல இல்ல. கொம்ப வெட்டி போட்டு ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்தது யாரு? லிதியா சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணல. எலிசா மாவு அள்ளி போட்டு ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்தான். இதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகளை பரலோகம் கட்டவிழ்க்கும். இல்லையா? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது? நீங்க பேசுறீங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் கேன்சர் சுகமாயிட்டு சொல்லுங்க. அப்பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று சுகமாக்குகிறது. நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அது நடக்குது. உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறது நடக்கும், நான் விசுவாசித்து பேசுகிறது நடக்கும், நான் விசுவாசித்து பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது கிரியை செய்வது நடக்கும். ஆமென். யாராலே விசுவாசிக்க முடியும்? நான் பேசும்போது அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் என்னுடைய நாவிலிருந்து செல்லுகிறது, என்னுடைய நிழலிலிருந்து செல்லுகிறது, என்னுடைய ட்ரெஸ்ஸிலிருந்து செல்லுகிறது. இதை அறிந்தவர்கள் யாராவது சாட்சி சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும்னா சொல்லலாம் இல்லையா? சொன்னேன் பாஸ்டர். சொல்லுங்க. எனக்கு என்ன நடந்தது தெரியாது, ஆனா நான் பேசிட்டு வந்தேன். இந்த பெயின் போயிட்டு கண்டு பேசிட்டு சூப்பர் மார்க்கெட்ல அவரை நொண்டி நடந்து கொண்டு சர்ஜரி ஏதோ செய்த போனேன். நான் சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன், இந்த பெயின் போயிட்டுது, அவ தேங்க்யூ சொல்லிட்டு போனேன். ஆனா தெரியாது எனக்கு, அதால நான் மிச்சம் ஒன்னும் கேட்கல. இப்ப பெயின் போயிட்டா, இப்பதான் பிராக்டிஸ் பண்றோம். கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. நான் அதை கேட்கல, பிறகுதான் வந்த பிறகுதான் யோசிச்சேன், நீங்க சொல்லி தந்ததா கேட்கல, இப்ப பெயின் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. வெரி குட். அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வந்துட்டு வரப்போறது இல்ல, வந்துட்டு. சோ இப்படி நம்ம பேசும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த சுகமளிக்கிற வல்லமை ஜீவன் பாய்ந்து சென்று ஜனங்களை விடுவிக்கிறது. 4வது கொஸ்டின் நான் போயிடலாம். தேசிய நாமத்தினால டிலே இல்லாம கொஸ்டின் வருது. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. தேவன் நமக்குள் வைத்துள்ள புத்தம் புதிய ஆவி எப்படி இருக்கிறது? Yes, Lydia sister. ஷார்ட்டா சொல்லுங்க. அந்த ஆவி புத்தம் புதியதாக அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறது. அவ்வளவுதான். அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிற புத்தம் புதிய ஆவி இருக்கு இல்லையா? அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கு. அப்ப அவருடைய ஆவியிலே என்னது இல்ல, பழுதொன்றும் இல்லை. எனவே என்னுடைய ஆவியிலும் பழுதொன்றும் இல்லை. நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன், கேள்வியை வாசிக்கிறேன். முதலாவது, தேவன் நமக்கு வைத்துள்ள புத்தம் புதிய ஆவி எப்படி இருக்கிறது? பேஜ் 92, 3rd paragraphல அடியில வாங்க. அவர் அந்த பழைய மரணத்தின் ஆவியை உங்களுடைய பழைய மனுஷனை கரைப்படுத்திக் கொண்டிருந்த வெறுக்கும்படி எல்லா வகையான பாவ செயல்களையும் செய்யும்படி கற்றுக் கொடுத்த அந்த பழைய ஆவியை அகற்றுகிறார். பிறகு அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிற புத்தம் புதிய ஆவியை உங்களுக்குள் வைத்து விட்டார். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய ஜீவனையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் உங்களுக்குள் உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எவ்வளவு முக்கியமான மேட்டர் பாருங்க. எப்படி அதனாலதான் நான் சொல்றேன், சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. ஒரு குதூகலமான கொண்டாடுகிற வாழ்க்கை, அற்புதம் செய்கிற வாழ்க்கை இல்ல.
ஸோ இந்த புக்கை நம்ம படிக்கிறோம், இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம்னா நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எமோஷனா பேச வேண்டிய அவசியமே இல்லை, சாதாரணமாகவே பேசலாம். ஓகே, 5வது கேள்வி போயிடலாம். இந்த தகவல் அல்லது எதை குறித்து சரியாக அறியாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பழைய வாழ்வை வாழ்கிறார்கள். அதாவது சோர்வு, பயம் மற்றும் குற்ற உணர்வோடு வாழுகிறார்கள். கேள்வி என்னன்னா, எந்த தகவல் அல்லது எதை குறித்து சரியாக அறியாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பழைய வாழ்வோடு வாழுகிறார்கள்? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி, அன்மியூட் பண்ணிடுங்க. கேட்கலையே. நீங்க வால்யூம் வைக்கலையா? எந்த தகவல் அல்லது எதை குறித்து சரியாக அறியாதவர்கள்? எஸ் சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடியினால். போதும். ஓகே, பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. யாரு இந்த நித்திய ஜீவனை குறித்து அறியாது இருக்கிறார்கள்? யாரு அந்த இப்படியே டைரக்டா கேட்கலாம், யாரு மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்காமல் இருக்கிறார்கள்? இல்ல, பேஜ் 93 செகண்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடியினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய தகவலின்படியே அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். இது ஒரு கம்ப்யூட்டரை போன்றது. அதற்குள் திரும்பவும் புதிய கட்டளைகள் தொடர்ந்து கட்டளைகள் உள்ளீடு செய்யப்படாத வரை அது அந்த பழைய கட்டளைகளின் படிதான் தொடர்ந்து செயல்பட போகிறது. இல்ல, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நீங்க கம்ப்யூட்டர் எப்போ வேலை செய்யும்னா நீங்க எதை உள்ள போடுகிறீர்களோ அதை எடுத்து தரணும் நமக்கு. ஆப் அதனால தான் நீங்க நிறைய டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஜூம் அப்ளிகேஷன்ல இருக்கிறோம் இல்லையா? இது உங்க மொபைல்ல இல்லைன்னா இந்த ஜூம் மீட்டிங் வேலை செய்யாது, கனெக்ட் ஆக முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பழைய நாட்கள்ல ரொம்ப தோல்வியோடு வாழ்ந்தீர்கள். ஏனென்றால் அந்த பழைய தகவலின்படியே செயல்பட்டோம். தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, நாம் பாவி, எது தெரியல, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடினாலே. கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம்? 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரா இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம். வெரி குட். பாருங்க, தயவு செய்து நீங்க ஞாபகத்துல வைங்க. நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ணும்போது நீதிமான்கள் என்று சொல்லக்கூடாது, தேவ நீதிமான்கள் சொல்லுங்க. தேவ நீதிமான்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பிள்ளையாக இருக்கிறோம். சரிங்களா? அப்புறம் நம்முடைய நீதி எதனால வந்தது? தேவ நீதி எதனால வந்தது? அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள் மூலம். அவர்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு. கரெக்டா சொல்லுங்க. விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே வந்தது. அது வந்து விட்டது, இனிமே வரப்போறது இல்லை. இப்போ பவுலுக்கு இன்னொரு வெளிப்பாடு பாருங்க. தேவன் நமக்கு நீதியை தரவில்லை, என்ன செய்துட்டாரு? அவரே எங்களுக்கு நீதியாயிட்டாரு. பாருங்க, அப்போ நம்மிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. ஏன்? அவரே என்னுடைய நீதி. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் நீதிமான், நான் தேவ நீதிமான். நான் சம்பாதித்தது அல்ல, அவரே எனக்குள்ள நீதியாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்று எந்த வசனம் சொல்லுது? 1:31. வெரி குட். 6வது கேள்விக்கு போயிடலாம் சிஸ்டர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இங்கிலீஷ்ல 30.
எது வல்லமையான சத்தியம்? எஸ். யாரு? ரூத் ஜான். ரூத் ஜான், உங்க ஃபேஸ பார்க்கணும். நீங்க தனியா காணிக்கலாம் அனுப்பியிருக்கீங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எது வல்லமையான சத்தியம்? சத்தியம் என்றால் உங்களுக்கு புத்த புதிய மனுஷன் இருக்கிறான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள் என்று கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ஆன்சரு. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பது வல்லமையான சத்தியம். அதான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நான் தேவ நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் தேவ நீதிமாட்டி, கிறிஸ்துவுக்குள் நான் தேவ பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன்? தேவர்களாக இருக்கிறோம் இல்ல? கிறிஸ்துவுக்கு வெளியே எல்லாமே ஜீரோ ஆயிடுறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அதான் சொன்னாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கிறோம். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால இது ரொம்ப வல்லமையான சத்தியம். 7வது கேள்வி போயிடலாம் சிஸ்டர். ஒருவருடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கவில்லை எனில் அது யாராக இருக்கிறது? வெரி குட். யாரு? பேமாம் சிஸ்டரா? ஓகே. அது எங்களுடைய பழைய மனுஷனுடைய சிந்தை அல்லது தாசனுடைய சிந்தை. அப்பா, பேமாம் சிஸ்டர் எவ்வளவு வளர்ந்துட்டீங்க நீங்க. கரெக்டா சொல்றீங்க. வெரி குட். பாருங்க, நம்முடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கவில்லை என்றால் இன்னும் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரவில்லை. ரொம்ப முக்கியம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறியவில்லை. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் தியானிச்சோம் பாருங்க, அது யாருக்குமே புரியாது. வாசிக்கிறேன். ஒருவருடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கவில்லை என்னால் அது யாராய் இருக்கிறது? நீங்கள் செகண்ட் பேராகிராஃப் 101 செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் அல்லது என்ன உணர்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கும் என்றால் பிறகு அது உங்களுடைய மறுபடியும் பிறந்த புதிய மனுஷனாய் இருக்கிறது. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் அல்லது உணர்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கவில்லை என்றால் பிறகு அது உங்களுடைய பழைய மனுஷனாய் அல்லது பிசாசாய் இருக்கிறது. அது உங்களுடைய பழைய மனுஷனாய் அல்லது பிசாசாய் இருந்ததென்றால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அந்த எண்ணத்தை அல்லது உணர்வை அப்படியே நிராகரித்து விடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். எஸ். क्वेश्चन नंबर 8 போயிடலாம். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்விற்கு தேவையாவும் எங்கே உள்ளன? பல விசுவாசிகள் அதை அடையாமல் போவதற்கு காரணம் என்ன? யார் சொல்றீங்க? கீழே இருக்கிறவங்க யாராவது பவன் சொல்லுங்க. நம்ம ஆவியில் இருக்கிறது, ஆனால் நம்மை அப்படி வாழ விடாமல் எங்களுடைய மனது அதை தடுக்கிறது. மனம் மறுரூபமாகாதபடினால, மறுரூபமாகாததுனால். கொஸ்டின் பிக்கு கொஸ்டின் பி என்னது? பல விசுவாசிகள் அதை அடையாமல் போவதற்கு காரணம் மனதை புதிதாக்காமல், மனதை மறுரூபமாக்காமல் இருப்பதுதான். சோ கிளியர் இல்லையா? வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்விற்கு தேவையான யாவும் எங்கே இருக்கின்றன? பல விசுவாசிகள் அதை அடையாமல் போவதற்கு காரணம் என்ன? பேஜ் 105 3rd பேராகிராஃப் பாருங்க. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான சகலமும் நம் ஆவியில் இருக்கிறது. ஆனால் நம்மை அப்படி வாழ விடாமல் தடுப்பது எது? நம் மனதை நாம் இன்னும் மறுரூபமாக்காமல் இருப்பதுதான். மனம் மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? மனம் மறுரூபமாயிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பது? நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க.
ஒரு பிரச்சனையை பார்த்து பேசாதவர்கள் ஜீவ தண்ணீரை திறந்து விடல. அவர்களுடைய மனம் புதிதாகவில்லை, மறுரூபமாகவில்லை. ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே சோர்ந்து போகிறவர்கள், மனம் புதிதாக்கப்படாதவர்கள், உடனே எழுந்து நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர்கள், மனம் புதிதாக்கப்பட்டவர்கள். பேசுகிறதுல எடுத்துக்கணும். பேசுறது, விசுவாசத்துல கிரியை செய்வது, அது என்ன செய்கிறதுனா நமக்கு உள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரை கட்டவிழ்க்கிறது. ஆகையினால்தான் பேதுரு என்ன சொன்னான்? யோசிங்க, பேதுரு என்ன சொன்னான்? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, இயேசு நாமத்தால் எழுந்தினால. இல்ல ஒரு வார்த்தையை, முக்கியமான வார்த்தையை விட்டுட்டீங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனா என்னது இருக்கு? என்னிடத்தில் உள்ளதை என்று சொன்ன பாருங்க. கவனிங்க, என்னிடத்துல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குப்பா, என்னிடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு. அதான் அவருடைய நாலேஜ் இல்ல. கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்க, எழுதியிருக்கு பைபிள்ல. எனக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குது, அது இப்பொழுது உன்னை சுகமாக்க போகிறது. பேதுருவுக்குள்ள இருந்த அவனுக்குள்ள இருந்த அதே அளவு பிளஸ்ஸிங் உங்களுக்குள்ள இருக்கு. அதே அளவு ஜீவ தண்ணீர், அதே அளவு சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கு. ஆமென், வெரி குட். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, சோர்ந்து போகிறதுக்கு இடமே கிடையாது. ஆமா, நீங்க உங்களை காப்பாத்தி கொள்ளுங்கள். இந்த ட்ரூத் என் ஹஸ்பண்டு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. கண்டிப்பா தெரியும். எப்பொழுது நீங்கள் இதுல வாழும் பொழுது இல்ல, நீங்க ஒரு சமாதானமாக வாழும் பொழுது, நீங்க அவரை கனம் பண்ணும் பொழுது, நீங்க அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. நான் ஒவ்வொருவரும் தனியாகவே நம்ம போதுமான அளவுக்கு தேவனோடு இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுலு, பேதுரு, இவங்கெல்லாம் போன இடத்துல எல்லாம் தீர்வாக இருந்தார்கள். ஏனென்றால் தங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவர்களுக்கு நாலேஜ் இருந்தது. எஸ், 9வது கொஸ்டின் போயிடலாம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. 9வது கேள்வி, இயேசுவை போலவே நாம் பெற்றுள்ள 3 உன்னதமான மேன்மைகள் யாவை? வெரி குட். நல்ல இமேஜின் பண்ணுங்க. இயேசுவை போலவே, லைக் ஜீசஸ், நாம் பெற்றுள்ள 3 உன்னத மேன்மைகள் யாவை? ஓகே, ஆன்சர் யாரு சொல்றீங்க? கீழே இருக்கிறவங்க இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. அவருடைய ஜீவனையும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய வல்லமையையும் உடைய ஒரு புதிய மனுஷனை தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஓகே, பாருங்க, அப்படி சொல்றவங்க பேரை சொல்லிட்டு அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சொல்லாதவர்கள். ஓகே, பாருங்க. ஓகே, 9வது கேள்வி, இயேசுவை போலவே நாம் பெற்றுள்ள 3 உன்னத மேன்மைகள் யாவை? பேஜ் 106ல செகண்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் பாருங்க. இயேசுவை போலவே அவருடைய ஜீவனையும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய வல்லமையையும் உடைய ஒரு புதிய மனுஷனை தேவன் உங்களுக்குள் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை பூரணமாக கொடுத்திருக்கிறார், நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பேராகிராஃப் முழுது வாசிக்கிறேன். 106ல செகண்ட் பேராகிராஃப். உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களுடைய சொந்த பலத்தில் வாழ முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அது கடினமான ஒன்றல்ல. உங்களுடைய பழைய மனுஷன் புதிய வாழ்க்கையின் அளவீட்டுக்கு தக்கதாக வாழ்வது என்பது ஒருபோது சாத்தியம் இல்லாதது. எனவே இயேசுவை போல அவருடைய ஜீவனையும் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய வல்லமையை உடைய ஒரு புதிய மனுஷனை தேவன் உங்களுக்குள் கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ இந்த கேள்வியை இப்படி கூட கேட்கலாம், நம்முடைய புதிய மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது இல்லையா? அவருடைய ஜீவன், his life, what does it mean?
அவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படியே செயல்பட்டதுக்கு இல்லையா, அவருடைய ஜீவன். அப்புறம் அவருடைய கேரக்டர், ஹம்பிள்னஸ், ஈகோ ஃப்ரீ லைஃப், பெருமை இல்லாத வாழ்க்கை, தாழ்மை இல்லாத வாழ்க்கை. அப்புறம் அவருடைய வல்லமை, புதிய மனுஷனில இதெல்லாம் வந்துட்டு நமக்குள்ள இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய ஜீவன், அவருடைய சுபாவம், அவருடைய வல்லமை எல்லாமே நமக்குள்ள வந்து விட்டது. நிறைய இதுல பேசுறதுக்கு இருக்கு பாருங்களா. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவரே வந்துட்டார் நமக்குள்ள. அவரே வந்துட்டார். அவர் வரும்போது என்னத்தெல்லாம் வந்துட்டாரு? அவருடைய ஜீவனை. பட் இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுவதற்கு இன்னொரு ஒண்ணு சொல்றேன். நீங்கள் இருக்கிற பகுதியில அருமையானவர்களே, அவர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். மனசுல நான் யோசித்து பாருங்க. எப்படி எலியாவுடைய காலத்துல எலியாவை நம்பி இருந்தாரோ, எப்படி எலிசாவுடைய காலத்துல எலிசாவை நம்பி இருந்தாரோ, எப்படி தெபராளுடைய காலத்துல தெபராளை நம்பி இருந்தாரோ, ஆமா, எப்படி அந்த எரிகோ பட்டணத்துல ராகாபை நம்பி இருந்தாரோ, ராகாபத்தனை நம்புறாரு, அவருடைய தூதர்களை வேவுக்காரர்களை பாதுகாக்கல. அப்படி நீங்க இமேஜின் பண்ணுங்க. என்னத்தான் நம்பி இருக்கிறார். எனக்குன்னு சில அசைன்மெண்ட் வச்சிருக்கிறாரு. அதை அவர் உங்களை கொண்டு செய்வார். அதுக்கு எஃபர்ட்டே போட வேண்டியது இல்லைங்க. அதை மனசுல வச்சிடுங்க. சூழ்நிலை மாற வேண்டிய அவசியம் இல்லை. என் கணவர் திருந்தின பிறகுதான் இதை செய்ய முடியும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க செய்து கொண்டே இருங்கள். எலியா, எலிசா, தெபராள், எஸ்தரு, ரூத்து இவர்களை போல நீங்கள் களத்துல இறங்குங்க. செய்து கொண்டே இருங்க. கன்சிஸ்டண்டா இருங்க. தேடி கூட பேச வேண்டியதில்லை. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள். வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். கடைசி கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். கிறிஸ்து இப்பொழுது நம் மூலமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதை அறிவோம். எந்த மூன்றையும் கண்டுபிடிப்போம். கிறிஸ்து இப்பொழுது நம் மூலமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதை அறிவோம் என்றால் எந்த மூன்றையும் நாம் கண்டுபிடிப்போம். இதுவரைக்கும் சொல்லாதவங்க பேரை சொல்லிட்டு சொல்லலாம். மாலதி, சொல்லுங்க. மெய்யான அர்த்தத்தையும் மெய்யான நோக்கத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்க முடியும். வெரி குட். பேஜ் 107ல கடைசியில பாருங்க. கிறிஸ்து உங்கள் மூலமாக வாழ்வாராக, அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற மெய்யான அர்த்தம். பாப்பா, எவ்வளோ தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மெய்யான அர்த்தத்தை தான் நம்ம தியானிச்சோம். அப்புறம் நோக்கம், அப்புறம் சந்தோஷம், இவைகளை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. உங்க புக்கை பார்க்காம சொல்லுங்க. எதை அறிகிறவர்கள் இந்த மூன்றையும் கண்டுபிடிப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள் யாரு? கிறிஸ்து இப்பொழுது நம் மூலமாக வாழுகிறார் என்பதை அறிகிறவர்கள். ஆமா, நான் தான் ஜெபம் பண்ண போறேன். கிறிஸ்து நம் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அடிக்கடி நாம ஞாபகப்படுத்தோம்ல. அப்போ பய எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அவிசுவாச எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இச்சை என்கிற பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இல்ல, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை சரியான சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற இந்த ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி. நிதானமாக இவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த உற்சாகமான ஆவிக்காக நன்றி. இந்த ஜூம் மீட்டிங் ஆப்புக்காக நன்றி. ஆண்ட்ரூமுக்காக நன்றி. இந்த நேரத்திற்காக நன்றி.
நன்றி 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 நன்றி. நாங்கள் ஒருபோதும் மறவாமல் இருக்க, கிறிஸ்துவானவர் எங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் இருக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நாங்கள் போகையிலும் வருகையிலும், உணவு அருந்தும் பொழுதும், கான்வர்சேஷனிலும் கிறிஸ்துவாக செயல்படத்தக்கதாக நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.